கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, ஜெபம் தரும் சமாதானம். என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 109:4. இரண்டு விசுவாசிகளுக்கிடையே திடீரென்று ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டுவிட்டது. ஒருவர் மற்றொருவரை பற்றி பலரிடமும் குறை சொல்லி பேசிக் கொண்டிருந்தார். இதை கேள்விப்பட்ட மற்றவருக்கு மிகுந்த மனக்கவலை ஏற்பட்டது. அவர் தன்னை பற்றி குறை சொல்லி கொண்டிருந்த விசுவாசியிடம் போய், சகோதரனே, என்னுடைய தவறுகளை உணர்ந்து திருந்தும்படி குற்றங்களை தயவு செய்து நேரடியாக என்னிடமே கூறுங்கள் என்று சொன்னாராம். மற்றவர் இதற்கு ஒத்துக்கொண்டார். இருவரும் தனிமையாக ஓரிடம் சென்றார்கள். முந்தினவர் மீண்டும் சொன்னார், சகோதரனே, நீ எனது தவறுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக கூறும்போது அதை நான் எதிர்த்து பேசக்கூடாது. அதை உணர்ந்து திரும்பத்தக்கதாக முதலாவது நாம் இணைந்து ஜெபித்து விடுவோம். முதலாவது நீ எனக்காக ஜெபி என்றாராம். இருவரும் ஜெபித்தார்கள். ஜெபம் முடிந்த பின் முதல் நபர் மற்றொருவரை பார்த்து, இப்பொழுது நீ என்னை பற்றி கூற விரும்பும் குற்றச்சாட்டுகளை எல்லாம் கூறலாம் என்று சொன்னாராம். ஆனால் மற்றவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாம் அதை பற்றி ஜெபித்த பின்பு அது பேசக்கூடிய அளவிலுள்ள பெரிய காரியமாக எனக்கு தென்படவில்லை. ஆனால் நான் ஊரெங்கும் உன்னை பற்றி பேசி அவதூறு பண்ணிவிட்டேன். என்னை மன்னித்து விடு. தயவு செய்து எனக்காக ஜெபி என்றாராம். அவர்களின் கருத்து மோதல் முடிவுக்கு வந்தது. கஷ்டமான கருத்து மோதலை கூட ஜெபம் சுலபமாக தீர்த்து விடுகிறது. ஒருவர் ஒரு தேவ ஊழியரிடம் வந்து மற்றொரு ஊழியரை பற்றி குறை சொல்லி பேசி கொண்டிருந்தாராம். கேட்டு கொண்டிருந்தவர் மனதில் ஜெபித்தவாறே அடிக்கடி உதட்டில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தாராம். இவரது ஜெப சிந்தனையை பார்த்து குறை கூற வந்தவருக்கு நீண்ட நேரம் குறை சொல்ல முடியவில்லை. மெதுவாக பேச்சை மாற்றிவிட்டாராம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லா மாம்ச கிரியைகளும் ஜெபத்திற்கு முன்பாக தோற்று போகிறது. ஜெப வார்த்தைகளுக்கு முன்பாக சுய வார்த்தைகள் சுருங்கி விடுகிறது. ஆகவே நாமும் ஜெபம் செய்து எல்லா காரியங்களையும் செய்யும்போது வாழ்வில் தெய்வீக சமாதானம் நமக்கு நிறைந்து நம் வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும். ஜெப வார்த்தையாகிய ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமேன் என்று நாம் அடிக்கடி பயன்படுத்தும் போது, நாம் ஜெப நிலைமையிலே இருக்கும்போது மாம்ச கிரியைகள் தோற்று போய் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய், சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜெபம் சமாதானத்தை கொண்டு வருகிறது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. சிநேகிதத்திற்கு பதிலாக எங்களை விரோதிக்கிறவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே, தாவீது ராஜா நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பொழுது தெய்வீக சமாதானம் எங்களை நிரப்பும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரீசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட அனுகிரகத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தரலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.